அது சீக்கிரமா சொல்லுங்கண்ணா. 3 விபூதி கோடு பிதா குமாரன் பரிசுத்தாவியை சுட்டி காட்டுறதுக்காக. சந்தனம் எதுக்கு வைக்கிறா தெரியுமா? இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவை மரத்துல தொங்கினார் அப்படிங்கறத நினைவுபடுத்தும்படியா சந்தன மரத்தை தேய்ச்சி 3 கோட்டுக்கு நடுவுல பூசுறா. குங்குமம் ஏன் வைக்கிறா தெரியுமா? பகவான் இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, பாவமே இல்லாத அவருடைய ரத்தத்தை பாவ பரிகாரமா சிந்தினார் அப்படிங்கறத சிம்பாலிக்கா காட்டுறதுக்காக அதுல ஒரு துளி ரத்தத்தை எடுத்து குங்குமமா வைக்கிறார். ஐயோ, சூப்பர் விளக்கண்ணா. ஏன்னா நாம எதுக்கா போடுறா? விண்ணிலிருந்து நம்மோட மீட்புக்காக பிதா குமாரன் பரிசுத்தாவி வந்தார் அப்படின்னு காட்டுறதுக்காக மேல இருந்து கீழே 3 கோடு நாமமா போடுறார். அப்ப ஊடால ஏன் சேப்பு கோடு? அந்த தியாகேஸ்வரன் இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில தொங்குனாருங்கிறத காட்டுறதுக்காக ஊடால சிகப்பு கோடு. அந்த சிகப்பு கோடு மேல ஒல்லியாவும் கீழே தடியாவும் இருக்க. ஏன் தெரியுமா? ரத்தம் வடியும் போது ஒரு கோடா